இன்னைக்கு நம்ம வாழைப்பழம் ரவையெல்லாம் வச்சு பணியாரம் ஸ்டைலில் ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது நார்மல் பணியாரம் மாதிரி இல்லாமல் அதை விடவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, ஹெல்த்தியும் கூடங்க. வாங்க இந்த ஸ்வீட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ரவா புளி பணியாரம் செய்கிறதுக்கு நான் 1/2 கப் ரவா எடுத்திருக்கேன். இப்போ இதை ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுருக்கேன், நல்லாவே சூடாயிடுச்சு. அதில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் உருகினதுமே கூட ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம், நல்ல ஒரு கலருக்காக. இப்போ இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ கூடவே ஒரு 2 கசிஞ்ச வாழைப்பழத்தை நல்லா மசிச்சு வச்சிருக்கேன். இப்போ இதை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்ல பழத்தோட வாசனை போற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். எந்த வாழைப்பழத்துலனாலும் இது செய்யலாங்க. நல்லா கசிஞ்ச பழமா எடுத்துக்கோங்க, அப்பதான் நல்லா இருக்கும். ஒரு 3 நிமிஷத்துக்கு வதக்கினா போதுங்க. இப்போ இது கூட எடுத்து வச்ச ரவையை சேர்த்துக்கலாம். ரவையும் வாழைப்பழத்தையும் நல்லா ஒரு 3 நிமிஷத்துக்கு வறுத்தாச்சுங்க. நீங்க வறுத்த ரவை வறுக்காத ரவை எதுனாலும் எடுத்து செய்யுங்க. இப்போ இது கூட ஒரு 1/2 கப் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேங்காய் துருவல் போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு கிளறி விட்டா போதுங்க. இப்போ இது கூட 1 கப் பால் சேர்த்துக்கலாம். நான் இது ஏற்கனவே காய்ச்சி ஆற வச்ச பாலை தான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த பால்லையே ரவை நல்லா வெந்து வரட்டும். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே கலந்துக்குவோம். நல்லா இப்படி ஒன்று சேர்ந்து வர்றது வரைக்கும் கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட இனிப்புக்காக 1/2 கப் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நாட்டு சர்க்கரை சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா இப்படி மெல்ட் ஆகி வருங்க. நல்லா ஒன்று சேர்ந்து வர்றது வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நீங்க நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக வெள்ளை சர்க்கரை இருந்தாலுமே போட்டு செய்யுங்க, அதுவுமே நல்ல டேஸ்டாவே இருக்கும். கூடவே வாசனைக்காக ஒரு 1/4 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. சூடு ஆற விட்டு உருண்டை பிடிச்சிக்கலாம். மாவு நல்லாவே ஆறிட்டுங்க. இப்போ இந்த மாவை நல்ல ஒரு பணியார சைஸுக்கு உருட்டி எடுத்துக்கலாம். இந்த சைஸுக்கு எல்லா மாவையும் பால் மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். எல்லா மாவையுமே நல்ல பெரிய பெரிய பால்ஸா உருட்டி எடுத்தாச்சுங்க. இப்போ இதை பணியாரக்கல்ல போட்டு எடுத்துக்கலாம். பணியாரக்கல் நல்லா சூடாயிட்டுங்க. இப்போ இது எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சமா நெய் விட்டுக்கலாம். நெய் நல்லாவே சூடாயிடுச்சுங்க. இப்போ இதுல உருண்டைகளை போட்டுக்கலாம். என்னைக்குமே செண்டரில் உள்ள குழிக்கு லாஸ்ட்ல போடுங்க, ஏன்னா அது குயிக்கா வந்துடும். இப்போ இந்த உருண்டைகள் எல்லாத்தையும் அப்படியே 4 பக்கமும் திருப்பி திருப்பி விட்டுக்கலாம். பாருங்க, நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர்ல வந்திருக்கு. இந்த மாதிரி வந்தா தான் நல்லா வெந்து வந்திருக்குன்னு அர்த்தம். நல்லா திருப்பி திருப்பி அப்படியே விட்டுக்கோங்க. எல்லா சைடுமே நல்லா வெந்துட்டுங்க. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். இப்போ இதே மாதிரியே மீதமுள்ள பாலையும் போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளவுதாங்க, எல்லா உருண்டையுமே போட்டு எடுத்தாச்சு. இது செய்யறது ரொம்ப ஈஸிங்க, ஆனால் டேஸ்ட் அவ்வளோ அருமையா இருக்குங்க. வாழைப்பழம்லாம் சேர்ந்துருக்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தும் கூட. பிள்ளைங்கள்ல இருந்து பெரியவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதே மாதிரி உங்க வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.